Hi, hello everyone. Welcome back to our channel. Today recipe dates walnut cake. இது ஒரு 100% ஹெல்தியான ஒரு கேக். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு டேட்ஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஆர்கானிக் டேட்ஸ். இதில் வந்து ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சுகர் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையோ இல்லை ப்ரௌன் சுகர் ஏதாவது நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம் நினைக்கிறவங்க வேண்டாம். இதில் இருக்கிற ஸ்வீட்னஸே போதும். இப்போ இதை கட் பண்ணி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ இதை வெதுவெதுப்பான 1/2 கப் பாலில் நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம 50 கிராம் வால்நட் எடுத்துக்கோங்க. வால்நட் இல்லைன்னா நீங்க பாதாம் ஏதாவது நட்ஸ் போட்டும் நீங்க செய்யலாம், நல்லா இருக்கும். இப்போ இந்த வால்நட்டை சின்னதா சாப் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 1/2 கப் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நான் வந்து ஆர்கானிக் டேட்ஸ் எடுத்துருக்கறதுனால இதுல ஸ்வீட்னஸ் இருக்காது, அதனால இதுல 1/4 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல ஊற வச்ச டேட்ஸையும் சேர்த்துக்கோங்க, பாலோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஸ்மூத் ஆற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுல 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 1/4 கப் ஃபர்ஸ்ட் விட்டுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால மீதி இருக்கக்கூடிய 1/4 கப் பாலையும் விட்டுக்கோங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்ப இதுல நம்ம உடைச்சு வால்நட் எடுத்துக்கோங்க. இது கூடவே 2-3 பேரிச்சம்பழத்தை நல்ல சின்னதா சாப் பண்ணி அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல 1 டீஸ்பூன் கோதுமை மாவை போட்டு நல்லா டஸ்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மாவுல சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேக்கிங் பேனை ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு பேக்கிங் பேன் எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆயில் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து ஒரு பேக்கிங் பேப்பர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாவை இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. மேலே கொஞ்சம் லெவல் பண்ணிக்கோங்க நல்லா.
இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் வால்நட்ஸ் மேல போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து அவன்ல வைக்கிறதா இருந்துன்னா 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டட் பண்ண அவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல 35 to 40 மினிட்ஸ் வச்சிடுங்க. இதே நீங்க கடாய் யூஸ் பண்ணி பண்றீங்கன்னா 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண கடாயில 40 to 45 மினிட்ஸ் நீங்க வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃபிளேம்ல. இப்போ நல்லா ஒரு தடவை தட்டிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க கேக் ரெடி ஆயிடுச்சு. கூல் ஆன உடனே நீங்க ட்ரேல இருந்து மாத்திரலாம். இப்ப இத ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சாஃப்டா இருக்கு. இவ்ளோ சாஃப்டா இருக்குன்னு நானும் எதிர்பார்க்கல. ஆனா ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த கேக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்தியான இந்த கேக்கை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.